जानकीकान्तस्मरणं जय जय राम राम. ஸ்ரீ ராமபக்தர்களுடைய சரித்திரங்களெல்லாம் விசேஷமாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் இப்பொழுது வாசுதேவ தாத்தா சரித்திரம். ஸ்ருத்வா குணான் பகவதோ விரஹேண பால்யே தத்தர்ஷனாய சததம் வனபர்வதேஷு யோ வைருரோத விமுகோ நிஜபந்துவர்கே கோபாலதேசிகமஹம் சரணம் பஜேதம். உலகத்துல பொதுவாக தெய்வம் என்று ஒன்றை எல்லாருமே தெரிஞ்சுட்டு இருக்கா. தெய்வம்னு ஒன்று இருக்கு, அதை வழிபடணுங்கிற ஞானம் பொது. இருந்தாலும் கூட அந்த தெய்வத்துக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? நித்திய சம்பந்தம். அந்த தெய்வம் நமக்குன்னு சில குறையெல்லாம் இருக்கு, அதை தீர்க்கணுங்கிறதுக்காக இருக்கு என்கிறது பொதுவான அறிவு. அதுக்காக கோவிலுக்கு போறது, பிரார்த்தனை பண்ணிக்கிறது இத்தியாதிகள். ஆனால் மனிதனாக பிறந்தால் தெய்வத்தை பார்த்தே ஆகணும் என்கின்ற ஒரு சிந்தனம் வர்றதுங்கிறது ரொம்ப துர்லபம். நம்ம குறைய நீக்கிறதுக்காக பகவான் என்று பெரும்பாலும் அதுலேயும் பார்த்தேன்னா, அதோட மட்டும் இல்லாம பகவத் குணங்களை கேட்டு அதனால பகவானிடத்துல ஏற்படுற பிரேம என்கிறதே துர்லபம். குறைய நீக்கிறதுக்காக மட்டும் இல்லை, அவரிடத்துல ஒரு தனித்த ஈடுபாடு வருது என்கிறதே துர்லபம். அதுலேயும் துர்லபம் அவர் தரிசனம் பண்ணணும் என்கின்ற ஒரு வேட்கை. போட்டியில யாருக்கோ ஒருத்தருக்கு அது இருக்கு. அப்படி இருக்கிறவாளுக்குள்ள ஒரு பெரிய மகான் வாசுதேவ பிரம்மம் என்கின்ற நம்ம தாத்தா. அது அவருக்கு பிறவிலேந்தே இருக்கிற விஷயம். பகவானை பார்க்கணும் 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 பார்க்கணுங்கிற ஒரு தவிப்பு, ஒரு துடிப்பு. எல்லாருக்கும் பிறக்கும் பொழுது கண்ணு காது மூக்கு எல்லாத்துடையும் சேர்ந்து எப்படி பிறக்கிறாளோ அது மாதிரி பகவானை பார்க்கணுங்கிற ஒரு தவிப்பு. அந்த தவிப்போடையே பிறந்தவர். என்னைக்கு அவர் பகவத் குணம் சிரவணம் பண்ணாரோ பிரவச்சனத்துல, அப்பொழுது சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே பகவானை பார்க்கணுங்கிற வேகம் இன்னுமே வளர்ந்தது, ட்ரிகர் ஆச்சு. அதற்காக அனவரதமும் பகவானையே ஸ்மரித்து கொண்டு காடு மலைகள் இதுல சஞ்சாரம் பண்ணார். லோக விஷயத்துல விமுகராக இருந்தார். அப்பேற்பட்ட கோபால தேசிகர் என்கின்ற மகான சேவிக்கிறேன். ராஜகோபால தேசிகர் என்கிறது தாத்தாவனுடைய நாமதேயம். வாசுதேவ பிரம்மம் என்கிறது அவருடைய பிரசித்தமான திருநாமம். கார்ஹஸ்திய தர்ம நிரதோபி விரக்திமான் யஹாயா. ரொம்ப அவரிடத்துல கிட்டக்க இருந்து பழகிறவா அவரை ஸ்ரீ தாத்தா என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் அவருடைய திருநாமங்கள். கார்ஹஸ்திய தர்ம நிரதோபி விரக்திமான் யஹா ஸ்ரீரங்க வெங்கடகிரி பிரமுகேஷு நித்யம் க்ஷேத்ரேஷு மந்திரவரமேவ ஜபன் உவாசேகே கோபால தேசிகமஹம் சரணம் பஜேதம். கிரகஸ்தர் தான். இவ்வளவு பகவான பிரத்யட்சமா பார்க்கணும் என்ற ஒரு தீவிரமான நிஷ்ட தாகம் உடையவராக இருந்த பொழுதிலும் கூட வாழ்க்கை எப்படி அமையறதோ அதை அப்படியே விட்டவர். ஆத்துல பெரியவாள்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறா, பண்ணிட்டார். குழந்தைகள்லாம் பிறந்தது. யோகக்ஷேமங்கள் என்கிறதெல்லாம் பகவானே வகிக்கிறான். வேலைக்கும் போனார், உத்தியோகத்துக்கு போறது அப்படிங்கிறதும் உண்டு அவர் வாழ்க்கையில. எல்லாம் எப்படி ஒரு தரையில நாமரூபங்கள் தெரிகிறதோ, காட்சிகள் தெரிகிறதோ, அது மாதிரி அவருடைய வாழ்க்கையில பல காட்சிகள் நேரறது.
இருந்துட்டு இருக்கார். வாழ்க்கை நகர்றது நடக்கிறது. இருந்தாலும் ஹிருதயம் முழுக்க என்ன அப்படின்னு பகவான் இடத்துல ஸ்ரீரங்கம், திருமலை முதலிய பலவேறு இடங்கள்ல நிறைய ஜபம் பண்ணிட்டு இருந்தார். ஜப்பே நைவகி சம்சித்திகி என்றெல்லாம் சொல்லப்படுது. சுவாத்தியாயாது இஷ்ட தேவதா சம்பிரயோகா என்று யோக சாஸ்திரம். சாட்சாத்காரம் என்பதற்கு ஜபம் பிரதானமான சாதனை. கோடிக்கணக்கான முறை ஜபம் பண்றது மூலமா தான் பகவத் தரிசனம் கிடைக்கும். அதனால விசேஷமாக திவ்ய தேசங்கள்ல எல்லாம் சஞ்சாரம் பண்ணி ஜபம் பண்ணிட்டு இருந்தார். சாஸ்திரோக்த கர்ம நிரதோ பகவத் பரோபி வைராக்ய பூர்ண ஹிருதயோபி கிரகஸ்த ஏவ சித்தோபி சர்வசமயேபி ச சாதகோ யஹ கோபால தேசிகமஹம் சரணம் பஜேதம். சில அபூர்வமான விஷயங்கள் ஸ்ரீ தாத்தாவினிடத்துல தென்படும். அது என்ன விஷயங்கள் என்று பார்த்தேன்னா, சாஸ்திரோக்த கர்ம நிரதா பகவத் பரோபி, ரொம்ப தீவிரமா சில பேர்கள்லாம் பக்தியில மூழ்கி இருப்பா. ஆனா அவகிட்ட அனுஷ்டானம் இருக்காது, வைதிக அனுஷ்டானங்கள் இருக்காது. பகவத் பிரேமையில ரொம்ப மூழ்கிடுவார். சில பேர்லாம் ரொம்ப கர்மட்டாளா இருப்பா, பக்திங்கிறது சுட்டு போட்டாலும் வராது, அது மாதிரி இருப்பா. அந்த அந்த ஊர்ற ஹிருதயம் இருக்காது, ஈரமான ஹிருதயம் இருக்காது. வாசுதேவ பிரம்மம் என்கின்ற இந்த மகான் அனுபவத்தில் இருக்கிறவாளுக்குள்ளெல்லாம் பெரிய அனுபவத்தில் இருக்கிறவர். அனவரதமும் பகவத் ஸ்மரணை, 24 மணி நேரமும் பகவத் ஸ்மரணை. அப்பேற்பட்ட பகவத் அனுபவத்துல எப்பொழுதுமே மேனி சிலிர்த்தவாறு, எப்பொழுதுமே ஆனந்த பாஷ்பம் விட்டவாறு, பிரேம பக்தனாக இருந்த பொழுதிலும் கூட நித்திய கர்மாவெல்லாம் விடாம பண்ணிட்டு ஒரு சந்தியாவந்தனத்திலேருந்து ஆரம்பிச்சு என்னென்னலாம் பண்ணணுமோ யதோக்தமா அந்த நித்திய கர்மாக்கள் எல்லாம் எப்படிதான் அது சாத்தியமோ, அது ஒரு பக்கம் பிரேம பக்தி, மற்றொரு பக்கம் இப்படி ஒரு வைதிக கர்மாக்கள் அப்படிங்கிறதுல உள்ள ஸ்ரத்த, கர்மஸ்ரத்த, அது ரெண்டுத்திலையுமே ரொம்ப ஆழ்ந்து போனவர். அவ்வளவு ஒரு பக்தி அனுபவம் உடையவராக இருந்த பொழுதிலும் கூட சாஸ்திர விகிதமான கர்மாவை செய்கிறவர். முதல் வரி. அடுத்த வரி என்னென்ன, திருடமான வைராக்கியம் உடையவராக இருந்த பொழுதிலும் கூட பொறுப்பான கிரகஸ்தம். ரொம்ப திருடமான வைராக்கியம் அப்படின்னு விட்டா ஒண்ணு துறவி ஆயிடுவா, அல்லது பொறுப்பில்லாத ஏதோ கிரகஸ்த தர்மம் ஓடும். அது ரெண்டுமே இல்லாம இவ்வளவு திருடமான வைராக்கியம் இருக்கிறதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்ட ஒரு கிரகஸ்தன் அப்படிங்கிறத அவர் இடத்துல பார்க்கலாம். வைராக்கிய பூர்ண ஹிருதயோபி கிரகஸ்த ஏவ சித்தோபி, சித்தனாக இருந்த பொழுதுனும், சித்தன்னா அத்தனை சாதனைகளும் பண்ணி அடைய வேண்டிய நிலையை அடைஞ்சவனுக்கு சித்தன்னு பேர். பிரசித்தமா சித்தி அப்படிங்கிறா இல்லையா, மிராக்கிள், சூப்பர் நேச்சுரல் பவர், அதை சொல்லலை இங்க. சித்தோபி, சாதனைகள்லாம் பண்றது மூலமா அடைய வேண்டிய நிலைக்கு வந்த பொழுதிலும் கூட சித்தோபி சர்வசமயபிச்ச சாதகோயா, சாதகனாக இருந்துருக்கிறவர். ஏன் அப்படின்னு, சித்தன்கிறது என்னென்ன, பல கோடி முறை ஜபம் பண்றது மூலமா அடைய வேண்டிய நிலை, அது அடைஞ்சும் ஜபம் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறது. ராம ஷடக்ஷரி மந்திரம், தாரக மந்திரம் முதலிய மந்திரங்கள் எல்லாம் அனந்த கோடி முறை ஜபம் பண்ணி என்ன பகவத் சாட்சாத்காரம் ஆனமோ அது ஆகியும் அந்த ஜபத்துல அந்த நாமத்துல உள்ள ரசத்தினால தொடர்ந்து அந்த ஜபத்திலேயே இருக்கிறவருங்கிறதுனால இந்த வார்த்தை சித்தோபி சர்வசமயேபிச்ச சாதகோயா உன்மத்தவத் நிசிதினேபி சதா முராரேஹே நாமானி கீர்த்தயதி நிருத்யதி மோததே யஹ பூமௌ நிபத்ய விலுடதி அபிவந்ததே ச கோபால தேசிகமஹம் சரணம் பஜேதம். எந்த ஒரு கோணத்திலையும் அவரை பார்க்கலாம். ஒரு ஆழ்வார் மாதிரியான பாவுகர் என்றும் பாவத்திலேயோ ஆழ்வார்களுக்கு ஈடானவர் அப்படின்னும் பார்க்கலாம். ஒரு ரிஷி துல்லியராகவும் அவரை பார்க்கலாம், பெரிய தபஸ்வி என்றும் பார்க்கலாம். ரொம்ப கர்ம சிரத்த உடையவர்னு அவரை பார்க்கலாம்.
இப்படி பலவேறு கோணங்கள்ல அந்த மகானை அனுபவிக்கலாம். இப்போ அவருடைய பக்தி பாவத்தை பத்தி உண்மத்தனை போல ராத்திரி பகலாக பகவன் நாமங்களை சொல்லுவார். அதுல ஓய்வே கிடையாது, கிஞ்சித்து கூட கிடையாது. ஓய்வே கிடையாதுங்கிறத லிட்ரல் சென்ஸ்ல எடுத்துக்க வேண்டியதான். அதாவது ராத்திரி தூங்க மாட்டார். ஒருவா பல வருஷங்கள் தூங்காமே இருந்தார். ஏன்னா அவர் வாயில வரக்கூடிய பகவன் நாமம் அவரை தூங்க விடாது. நாமா சொல்லிட்டே இருப்பார். என்னைக்குமே ஸ்ரீ தாத்தா அவர்கள் பூமியில இப்படி படுத்துட்டு யாருமே பார்த்தது கிடையாது. ஒரு ஆசனத்துல உட்கார்ந்து இருப்பார், இல்லாட்ட நடப்பார், நிற்பார். எப்பொழுதுமே அந்த அனுபவத்தில் இருக்கக்கூடியவர். இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. இது மாதிரி ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொன்னாலும் யாரும் நம்பவும் முடியாது. இது இப்படி ஒருத்தர் இருந்தார், அவரை பிரகாசப்படுத்தணுங்கிறதுக்காகவும் இங்கே இந்த பிரவச்சனங்கள்லாம் பண்ணல. உண்மையான பக்தி சிரத்த உடையவா, உண்மையான பக்தியோட கூட சிரவணம் பண்றவாளுக்கு தாத்தாவுடைய ஒரு நிலை கிஞ்சித்தாவது புரியும். நிசிதினேபி சதா முராரேகே நாமானி கீர்த்தயதி நிருத்தியதி மோததேயா. திடீர்னு நர்த்தனம் ஆடுவார், திடீர்னு தானே ஆனந்தப்படுவார், நாமாவை கத்தி சொல்லுவார். நாமாவை தான் கத்தி சொல்லுவார்னு இல்லை, ராத்திரி முழுக்க ராமாயணத்தில் உள்ள கதாபாத்திரங்களா தானே ஆகி பேசுவார். திடீர்னு கௌசல்ய மாதிரி ஆகி ராமா காட்டுக்கு போகாதப்பா அப்படின்னு கத்துவார். திடீர்னு பார்த்த குஹபெருமானா ஆயிடுவார், திடீர்னு பார்த்த பரதாழ்வானா ஆயிடுவார். அப்படி ராமாயணமே நடக்கும். அவரோட பாவத்துல ராமாயணம் நடந்துட்டே இருக்கும். பூமோ நிபத்திய விலுட்டதி, சில சமயம் கீழே உருண்டு புரளுவார், சில சமயம் விழுந்து சேவிப்பார். அப்பேற்பட்ட ஒரு மகான். நித்யோபவாச கிருத்து நித்யோபவாச கிருஷ திவ்ய சரீரவான் யஹா நித்ரா விராம ரஹிதா சததம் சஹர்ஷம் நாமானி காயதி ஹரேஹே புலகாங்கிதாங்கஹாய கோபால தேசிகமகம் சரணம் பிரபத்யே. நித்ய உபவாச கிருஷ திவ்ய சரீரவான் யஹா. நித்யோபவாசம், அதான் சொல்றேனே, லிட்ரல் சென்ஸ்ல எடுத்துக்கணும். வருஷக்கணக்கா சாப்பிடல. அவர் அன்னம் எடுத்துட்டோ அல்லது பலகாரம் மாதிரியோ பல வகைராளக்களான பழங்கள் சாப்பிட்டோ அல்லது சொன்ன யாரும் நம்ப மாட்டார் தீர்த்தம் சாப்பிட்டோ யாரும் பார்த்தது கிடையாது. வருஷக்கணக்கா அப்படியே இருந்தவர். ஆகாரத்தை ஜெயிச்சுட்டார். நித்திய உபவாச கிருஷ திவ்ய, ஆனா திவ்ய சரீரம். இப்படி இருந்தாலும் கூட சரீரம் சித்த சரீரமா இருக்கிறதுனால அதுல எந்த விதமான ஒரு ரோகமோ கஷ்டமோ எதுவும் கிடையாது. ஆனா ரொம்ப இளச்ச சரீரம். கிருஷ திவ்ய சரீரவான் யஹா நித்ரா விராம ரஹிதகா. அது முன்னாடியே சொல்லிட்டேன். விராமம் உண்டு, ஆனா நித்ரையினால கிடையாது. நித்ரா விராமம் கிடையாது அவருக்கு. ஆனால் விராமம்ங்கிறது ராமர் தான் அவருக்கு. ராமரே விராமம், ராமோ விராமஹா. அப்பேற்பட்ட விராமம் உடையவர், நித்ரா விராமம் இல்லாதவர், எப்போதுமே ஆனந்த நிலையில் சததம் சஹர்ஷம். மேனி செலுத்து பகவன் நாமங்களையே பாடிட்டு இருக்கக்கூடிய பிரேம பக்தராக காட்சி அளிக்கிறார். ஸ்ரீராம கிருஷ்ண நரசிம்ஹ வராஹமூர்த்திம் ஸ்ரீரங்கநாதமபி வெங்கடசைலநாதம் சாட்சாத் ததர்ச திருடபக்தி பலேன யோசோ கோபால தேசிகமஹம் சரணம் பஜேதம். அவருடைய பேர்பட்ட ஒரு பரமைகாந்திய திருட பக்தியினால அவருக்கு அவதாரங்கள்லாம் காட்சி கொடுத்துருக்கு. கண்ணபிரான், நரசிம்மன், ஸ்ரீவராகன், அர்ச்சா திருமேனிகள்லாம் விபவமா காட்சி கொடுத்திருக்கா. ஸ்ரீ ரங்கநாதர், திருமலையப்பன், இவா எல்லாரையுமே திருட பக்தி பலத்தினால தரிசனம் பண்ணியிருக்கிறார் ஸ்ரீ தாத்தா அவர்கள்.
இந்த எல்லா மூர்த்தங்களிடத்திலையுமே அவருக்கு பக்தி இருந்த பொழுதிலும் அவருக்கு தீவிரமான ததேக தியானம் என்கிறது ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவின் இடத்துல, ராமரிடத்துல அத்தியந்தமான ஈடுபாடு. இந்த ராம தரிசனம் அவருக்கு எப்படி கிடைச்சது என்கிறத ஸ்ரீ வைஷ்ணவ சங்கீதையில ஆச்சரியமா சொல்லியிருக்கா. பகவத் தரிசனம் வேணும், பகவத் தரிசனம் வேணும்னு சின்ன வயசுலேருந்தே அவருக்கு தாபம் இருந்தது. அப்புறம் அதற்கான முறை ஒரு ஆச்சாரியனை ஆசிரியிச்சு ஜபம் எடுத்து வச்சுக்கிறது தான் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டார். ஸ்ரீ கிருஷ்ண சக்கரவர்த்தி நாம்னா வைஷ்ணவ புங்கவஹா ஆசீன் மகாபாகபுரே ராகவ தியான தத்பரஹாக. ஸ்ரீ கிருஷ்ண சக்கரவர்த்தி என்று ஒரு சிறந்த ராம பக்தர், பரம வைஷ்ணவர் பெரும்பாக்கத்தில் இருந்தார். ஞான வைராக்கிய சயுக்தா சர்வசாஸ்திர விசாரதः சாந்தः தாந்தः மகாபாகः சதாச்சார சமன்விதः. ஞானம் வைராக்கியம் உடையவர், சர்வசாஸ்திரங்களும் தெரிஞ்சவர், சாந்தன் தாந்தன், மனவடக்கம் புலனடக்கம் கொண்டவர், சிஷ்டாச்சாரம் உடையவர். கோபால தேசிகோ பக்தியா தமாஸ்ரித்ய சதாம்பரம் சிஷ்யபாவேன கைங்கரியம் குருவன் பிராப பரம் சுகம். வாசுதேவ பிரம்மம் என்கின்ற மகான் தன்னுடைய இளமை வயசுல அந்த ஆச்சாரியனை ஆசிரியிச்சு சிஷ்யபாவத்துல கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார். ரகசியத்ரய சாரஞ்ச வேதாந்த குரு கீர்த்திதம் ஏவஞ்ச பகவத்கீதாம் சுஸ்ராவச தினே தினே. தினம் பகவத்கீதை சிரவணம் பண்ணுவார், ரகசியத்ரயசாரம் சிரவணம் செய்வார். பிரவருத்த பக்தி நிஷ்டோயம் ராஜகோபால தேசிகா பிரபந்தான் திவ்ய சூரீணாம் காயன் காயன் ருரோதஹே. பிரபந்தம், பிரபந்தத்தை ஆசிரியிச்சு பகவத் குணங்களெல்லாம் அனுபவிப்பார். தஸ்ய பக்தி பிரபாவேண ச மகாத்மா வசீகிருதா கோபால தேசிகா யாபி ராம மந்திரம் உபாதிசது. இப்பேற்பட்ட இந்த திருட பக்தியை பார்த்துட்டு ஸ்ரீ தாத்தா அவர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ண சக்கரவர்த்திங்கிற ஆச்சாரியன் ராம மந்திரத்தை உபதேசம் பண்ணார். குரோர் அனுஜ்ஞயா நித்யம் சமாஹித மனாபிருஷம் விவிக்த ஸ்தான சேவீச்ச ஜஜாப திருட நிஷ்டயா. குருவனுடைய அனுஜ்ஞையினால உள்ளத்தை அடக்கிண்டு ஏகாந்த ஸ்தானத்துல இருந்து அகண்டமா ராம மந்திரத்தை ஜபம் பண்ணுவார். பலபூலாசனோ நித்யம் ராம தரிசனகாங்ஷயா ராம மந்திரம் ஜஜாபாயம் புரா பிராச்சேதசோ யதாயா. கொஞ்சம் கொய்யா பழம் சாப்பிடுவார், அது ஒண்ணுதான் அவருக்கு ஆகாரம். ராம மந்திரத்தை அப்படி விடாத எப்படி ஜபம் பண்ணார்னு மகர்ஷி வால்மீகி எப்படி ஜபம் பண்ணுவாரோ புரா பிராச்சேதசோ யதா அவ்வாறு ஜபம் பண்ணார். ஜஜாப கோட்டிசோ நித்யம் ராம மந்திரம் திருடவிரதா. காட்டுக்கு வந்து உட்கார்ந்து திருட வைராக்கிய சம்யுக்தராக கோடிக்கணக்கான முறை ராம மந்திரம் ஜபம் பண்றார். ததாபி ராஜகோபாலஹா நலேபே ராமதர்சனம். ராமதர்சனம் அடைய முடியல. அவாப துஸ்ஸகம் தாபம் சீதா அசோகவனே யதா. தாக்கு பிடிக்க முடியாத ஒரு விரக தாபத்தை அடைஞ்சார். சீதம்மா எப்படி அசோகவனத்துல அடைஞ்சாலோ, அதாவது பிராணனே போற நிலை, அப்படி ஒரு விரக தாபத்தை அடைஞ்சார். கதாச்சித் விபினே கோரே சர்வத்திர தமசாகுலே பகவத் விரஹா கிராந்தா மரணே கிருத நிச்சயா. ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். எது அப்படின்னு, என் ராமன்னு ஒருத்தன் இருந்தால் அவர் என் கண்ணுக்கு முன்னாடி இப்போது வந்து நிற்கணும். நாஸ்திகால் சொல்ற மாதிரி ஒரு கால மாதிரி இல்லைன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம உசுரோடு இருக்கிறதே விரத்தம், செத்தே போயிடலாம் அதுக்கு அப்படின்னு தோணித்தான் அவருக்கு. அதனால என்னென்ன, இப்ப வந்து பிராணனையே விட்டுடுவோம். விஷஞ்ச ஜக்துமாரேவே ராம ராமேதி கீர்த்தையன்னு. இப்ப ராமர் வந்தாகணும், வராத போன பிராணனை விட்டுடுவோம் அப்படின்னு விஷத்தை வச்சுட்டு இருக்காரு கையில. ததா தத்ரைவ பகவான் காகரூபதரோ ஹரிஹி ஆகத்திய துறையா தஸ்ய ஹஸ்தாத் கரளம் அக்ரஹீத். அந்த விஷத்தை வச்சுட்டு இருக்கார், அதை சாப்பிட போறார். அப்படிங்கும்போது திடீர்னு அங்க ஒரு காக்கா வந்து அந்த விஷத்தை அப்படியே கவ்விட்டு பறந்து போயிடுது.
விஜ்ஞாய ஈஸ்வர சங்கல்பம் ஏவம் கோபால தேசிகா சாந்தயன் ஆத்மனா ஆத்மானம் புனப்பிராப கிருகம் சுகம். இது நடந்த உடனே மனசை சமாதானப்படுத்தின்றார், கொஞ்ச நாள் உட்காண்டிருந்தார். இதுதான் பகவத் சங்கல்பம் என்று எண்ணி தன்னையே தான் சமாதானப்படுத்தி கொண்டு கிரகத்துக்கு வந்து சேர்ந்தார். யதோக்தமான பக்தி பண்றார். அர்ச்சாவதார ரூபம் தூ பிரதிஷ்டாப்பிய ரகூத்தமம் பூஜையன் பாரியயா நித்யம் சகார சுக ஜீவனம். அர்ச்சாவதாரத்துல ஸ்ரீராமரை பிரதிஷ்டை பண்ணி தன்னுடைய தர்மபத்னியோட கூட ராமருக்கு வேண்டிய திருவாராதனங்கள்லாம் நடத்திட்டு சுகஜீவனம் நடத்திட்டு இருக்கிறார். சுகஜீவனம்னா என்னன்னு புரியுறது. ராம கதாமிருதத்துல சுவாமின்மே சுகஜீவனம்னு மட்டும் சொன்னார். அந்த சுகஜீவனம் என்னங்கிறத இங்க வைஷ்ணவ சமிதியில விளக்குற. அர்ச்சாவதார ரூபம் து பிரதிஷ்டாப்பிய ரகுத்தமம் பூஜையன்னு பாரியையா நித்தியம் சகார சுகஜீவனம். பத்னியோட கூட சீதாராமனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ வரவு செலவெல்லாம் எப்படி அப்படின்னா ஏனகேன பிரகாரேன குடும்பம் அபிபாலயன் நடக்கிறது. வரவு செலவெல்லாம் நடக்கிறது. காலக்ஷேபம் சகாராசௌ ராம கைங்கரிய தத்பரஹா. எல்லாம் ராமர் நடத்துவார். யோகக்ஷேமத்தை கவனிக்கிறவர் ராமர். ராமரோட ஆகம், ராமரோட குடும்பம், ராம குடும்பம். ராம கைங்கரிய தத்பரஹா, ராம கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கார். ஸ்ரீராம ராம ராமேதி கீர்த்தயன்னு பிரலபன்னு ருதன்னு அனவரதமு ராம 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 ராமநாமம். அந்த ராமநாமத்திலேயே லயிச்சு போய் அது பிரேம ஜாஸ்தியாகும் பொழுது உருக்கம். பாராயணம், ராமாயண பாராயணம். பட்டன்னு ராம கதாம் செய்வே ராம பக்தின் சகார சகாயா. ராமாயணத்தில் அப்படி ஒரு தீவிரமான ஈடுபாடு. பிரதிதினமும் ராமாயண பாராயணம். கதாச்சித் ராம பூஜாந்து குர்வதி ஸ்ரத்தயா பிரபு ததௌ எதிர்ச்சயா தஸ்மை ஸ்ரீராமஹா திவ்ய தரிசனம். ஒரு நாளைக்கு ராம பூஜை பண்ணிட்டே இருக்கார் ஸ்ரத்தையோட கூட. எதிர்ச்சையா அணுகி ராமச்சந்திர பிரபு பிரத்யட்சமாயிட்டார், திவ்ய தரிசனம் கொடுக்கிறார். தேவம் மரகத சியாமம் திவ்ய க்ஷௌம உத்தரீயகம் விஷால வட்சசம் ராமம் பீடாயத புஜம் பிரபும். மரகத சியாமல வர்ணனாக அழகான திவ்ய பீதாம்பரதாரியாக விசால வட்சஸ்தலத்தோட கூட உருண்டு திரண்ட புஜங்களோட கூட ராமர் எழுத்தாப்புல நிற்கிறார். புண்டரீக விஷாலாட்சம் லக்ஷ்மணே நாபிசேவிதம் அம்சே நிஷங்கம் ஹஸ்தேபி கோதண்டம் சரம் அத்புதம். தாமரை கண்ணனாக லக்ஷ்மணனால சேவிக்கப்பட்டவராக, தோல்ல அம்புரா துணி, கையில வில்லு, இடுப்புல பட்டாக்கத்தி, ததானம் வாம பார்ஸ்வேபி சீதையா ஆலிங்கிதம் ததாயாக கிரீட குண்டலதரம் திரிபங்கி லலிதா கிருதி. 3 வளைவுகளோட கூட சீதாதேவியோட கூட காட்சி அளிக்கிற ரத்ன கச்சிதமான மணிமகுட்டம், குண்டலங்கள் அசைய இப்படி ராமச்சந்திர பிரபு காட்சி அளிச்சார். கோபால தேசிகோ திருஷ்டுவா தரிசனானந்த மோகிதः பபாத சரணோபாந்தே ஜானகி ரமணஸ்ய சகாயாக. அந்த பிரபுவை தரிசனம் பண்ணி அந்த ஆனந்தத்துல மூழ்கி பிரபுவனுடைய சரணத்துல அப்படியே விழுந்தார். பக்த முக்தாப்பியே சானந்தமால் இங்கேச்ச புனః புனः சாந்தயாமாச பகவான் பிரேமபூர்வம் ரகுத்தமஹ. அந்த பக்தனை எழுப்பி ஆலிங்கனம் செய்து கொண்டு ராமர் சமாதானப்படுத்தினார். பக்திமேவ பராம்பவ்ரே ஸ்ரீராமச்சரணாம் குஜேகே வராய சோதிதோ தேவ்யா ராஜகோபால தேசிகா. தேவி அனுகிரகம், தேவியோட அனுகிரகம் ஒரு ரொம்ப விசேஷமா உண்டு. சீதம்மா அனுகிரகம் பண்ணா. சீதம்மா வாசுதேவ பிரம்மத்தினிடத்துல என்ன வரம் வேணும்னு கேட்கிறா. கேட்டதுக்கு ராம சரணாரவிந்தத்துல அச்சஞ்சலமான பக்தியே எனக்கு வரமா வேணும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கிறார். ஏவம் காமவரம் தத்வா ஜானக்யா லக்ஷ்மணேன ச அந்தர்ததே கிருபா சிந்து கோசலாதிபதி ஹரிஹி. இவ்வாறு வரம் கொடுத்ததுக்கு பிறகு சீதாராம லக்ஷ்மணாள் அந்தர்தானம் ஆயிட்டார். அந்தர்தானமான நாள்லேருந்து அவர் பிரேமோன்மத்தனாகவே இருந்தார். என்னைக்கு சீதம்மா கேட்டு வரம் கொடுத்தாலோ வாசுதேவ பிரம்மத்துக்கு, அந்த ஒரு தேவியினுடைய அனுபவம் அன்றைய தினத்திலேருந்து இது ஆரம்பம்.
தாத்தாவை சேவிச்சவா எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம். ஓயாம அன்றைய தினத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவருடைய வாயில சீதே 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 சீதேன்னு வந்துட்டே இருக்கும். சீதா சீதேதி சததம் கீர்த்தயதி ஆதரேண சகாயா கொச்சித் ரோதிதி ராமேதி பூமம் விலுடதி கொச்சிது. அனவரத்தும் சீதா ஸ்மரணம். இதெல்லாம் சாட்சாத்காரத்தினுடைய லட்சணங்கள். அதே சீதா நாம ஜபம். ஜபம்னா சாதனை இல்லை, சாதனைக்காக இல்லை. சீதா ஸ்மரணா வாயை விட்டு அந்த சீதா நாமம் நீங்காது. ஏதாவது நடுவில் யாரையா பார்த்து வாயால பேசினாலும் கூட சீதே சீதே சீதே, சௌக்கியமா இருக்கியாப்பா, சீதே 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 சீதே, ஊர்ல இப்பதான் வந்தையா சீர்காழியிலேருந்து, சீதே 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 அப்படிங்கிற அளவுக்கு வாக்கு முழுக்க அவர் வாயால ஏதாவது பேசணும்னு வந்தா கூட அதை தடுத்து நிறுத்திட்டு சீதமா வருவார். அது மாதிரியா அந்த சீதா நாமம் சுப்பிரதிஷ்டிதமா அந்த சுவாமியினுடைய வாக் அமிர்தத்துல இருந்தது. ராமத்தியானம், ராம சாட்சா்காரம் ஆன நாளா அவருக்கு அன்னம் கிடையாது, தீர்த்தம் கிடையாது. அன்னபானம் விசருஜ்யாத நித்ராம் தித்வாபி சர்வதாக, என்னைக்கும் தூங்கினது இல்லை. ராம தியான பரவ இது எல்லாமே அவரை சேவிச்சவா அவரை பார்த்தவாள்லாம் இன்னைக்கும் இருக்கா இல்லையா, அவளுக்கு தெரியும். அவளுக்கே புரிகிற விஷயம் இது. மற்றவாள்லாம் இது எப்படி சாத்தியம் அது இதெல்லாம் கேட்பா. ஆனா அவ விஷயம் அது. ராம தியான பரோ பூத்வா சச்சார புவனே மகானு. ஒரு பிரேம பக்தனை, இது மாதிரியான பிரேம பக்தனை பார்த்தாதான் புரியும். எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் புரியாத விஷயம் அது. யோ ராமச்சந்திர குணகீர்த்தன மத்த சித்தஹ ராமாத் பரம் கிமபி வஸ்து ந வேதலோகே வாத்சல்ய பாவ சகிதோ ஜனகாத்மஜாயாம் கோபாலதேசிகமஹம் சரணம் பஜேதம். சீதம்மாவனிடத்துல அப்படி ஒரு வாத்சல்ய பாவம். சீதாதேவி தன்னுடைய தாயார் அப்படிங்கிற பாவம், அதுதான் வாத்சல்ய பாவம். இங்கே அப்பேற்பட்ட ஆழ்ந்த வாத்சல்ய பாவத்துல சீதா நாம வாக்கில் வந்துட்டே இருக்கு. ராமாத்பரம் கிமபி வஸ்து ந வேத லோகே. ராமாத்பரம் அவருக்கு எதுவும் தெரியாது, எதுவும் தெரியாது. எஸ் சஞ்சரன் அகில பாரத மண்டலேஸ்மின் சர்வான் ஜனான் கருணயா கலிதூஷிதான்ச்ச ஸ்ரீராமநாம ஜபயோக பராஞ்சகாரே கோபாலதேசிகமஹம் சரணம் பஜேதம். ஆசேத்து ஹிமாச்சலம் பாரத தேச யாத்திரையா கிளம்பினார். அவருக்கு லட்சியம் என்ன அப்படின்னா அயோத்தியா யாத்திரைங்கிறது. சர்வம் கிரகம் பரித்யஜ்ய திருட வைராக்கிய சயுதா பிரதஸ்தே ராஜகோபாலஹா சாகேத நகரம் சுபம். வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு திருட வைராக்கியத்தோட கூட அயோத்தி கிளம்பலாம். அயோத்தியாம் பிரஸ்திதம் திருஷ்டுவா லக்ஷ்மீஹி சாபி பதிவ்ரதா தமேவ அனுஜகாமாபி பாலை சார்த்தம் மனஸ்வினி. அவரோட கூட அவருடைய தர்மபத்னி லக்ஷ்மி அம்மா என்கிற தர்மபத்னி, அவளும் கூடயே அயோத்திக்கு கிளம்புறா. குழந்தைகளாம் கிளம்பிடுது, குடும்பம் எல்லாரையும் அழைச்சிட்டு அவர் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ஏழை பண்ணிட்டு பத்னி புத்திராதி விசாகம் பகுபிகி வைஷ்ணவோத்தம பிரதஸ்தேகே ராகவபுரிம் நிர்பயோ நிர்பரோ மகான். எங்கேயும் நிரந்தரமான வேலை கிடையாது அவருக்கு. ஒரு இடத்துல போய் ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தார், அவரை விட்டார். ஏன்னா பகவத் ஸ்மரணம் ரொம்ப தீவிரமா போயிடுது அப்படின்னா அந்த சமயத்தில் நடுவில் விட்டுருவார். மறுபடியும் வேற ஒரு உத்தியோகத்துல சேருவார், அதுல இருந்துட்டு இருப்பார், அதை விட்டுருவார். இப்போ பாரத தேசம் முழுக்க யாத்திரை பண்ணலாம் அப்படின்னா மொத்தத்துக்கு விட்டுடுவார். கிளம்பி போயிட்டு இருப்பார். ஒரு சங்கல்ப விகல்பம் கிடையாது, அப்பப்போ எடுத்துக்கிறது தான், அப்பப்போ நடக்கிறது தான். பிரதஸ்தே ராகவபுரியும் நிர்பயா நிர்பரஹா. உள்ள நிறைஞ்சிருக்கு, எந்த பயமும் இல்லை. ராமரை நோக்கி கிளம்பிட்டார், அயோத்தியாவை நோக்கி. ஒரு ஒரு பல்லாக்கு வேற இருக்கு. சிபிகாயாம் து ரம்யாயாம் நிதாய ரகுநந்தனன் கீர்த்தயன் ராமராமேதி பிரதி கிராமம் யயௌ மகானு. ஒரு பல்லாக்குல ஒரு 3 பல்லாக்கு, அதுல ராமச்சந்திர பிரபு எழுந்துருளை பண்ணி அந்த ராமரை ஏழை பண்ணிட்டு சில சிஷ்யாள் அவளும் இவரோ நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டே ஒவ்வொரு கிராமமா
பாத யாத்திரையா போறார். தஸ்ய தரிசன மாத்திரேணே கிராமே கிராமே மகாஜனாக அபூவன் சஹசா பக்தா நாமகீர்த்தன தத்பராக. அவருடைய தரிசன மாத்திரத்துல ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கிறவாள்லாம் பகவன் நாமா ராம 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 ராமன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா. கிராமே கிராமே ஜனா சர்வே பூர்ணகும்பம் பிரதாயச்சே விவிதைஹி உபசாரைச்சே பூஜையாமாசுகு ஆதராது. ஒவ்வொரு கிராமத்திலையும் ஜனங்கள்லாம் பூர்ணகும்பம் கொடுத்து சுவாகத்தம் பண்ணுவாளாம் அந்த ராமரை. எல்லா விதமான உபச்சாரங்களும் பண்ணுவாளாம். ராமச்சந்திர பிரபுவை பூஜை பண்ணுவா. பலவேறு க்ஷேத்திரங்களையே யாத்திரை பண்ணி அப்படியே ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலையும் அகண்டமாமா அங்கங்க உட்காந்துண்டு அகண்டநாமா 24 மணி நேரமும் ராமநாமம் சொல்றதுன்னு. அப்படியே வந்து தீர்த்தராஜ மதோதத்வா சித்திரகூட்டம் அவாபச்சேகே தத்ரைவ நிவசன் நித்தியம் வால்மீகியம் பபாட்டச்சேகே. பிரயாகராஜன் அங்க போயிட்டு அதுக்கப்புறம் சித்திரகூட்டம் போய் சித்திரகூட்டத்துல வால்மீகி ராமாயணத்தை யதோக்தமா பாராயணம் பண்ணி முழுசா இந்த சித்திரகூட்டத்திலேயே ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி மந்தாகினி தீரத்துல. பரதனோட ஆசை அப்படிதான். ஹைவத்வாபிஷிஞ்சந்து சர்வா பிரகிருதியஸ்தாத்தா அப்படிங்கிறார் இல்லையா. கிருத்வா பட்டாபிஷேகம் ச ராமஸ்ய பிரேமபூர்வகம் பக்தைச்ச பந்துபிஹி சாகம் அயோத்தியா நகரி மகாது. அயோத்திக்குள்ள பிரவேசிச்சா அவர் தாக்கு பிடிக்க முடியல. இந்த கதையெல்லாம் எப்படி சொல்றது? சைத்தன்ய தேவருடைய பிருந்தாவன யாத்திரையும் இந்த அயோத்தி யாத்திரையும் ஒண்ணுன்னு சொல்லுவா ஸ்ரீ அண்ணா. கிருஷ்ண சைத்தன்யரை பார்த்தது இல்லை, ஆனா இவரை நேர பார்த்திருக்கு அப்படின்னு சொல்லும்படியா இவர் ஒரு ராம சைத்தன்யர் என்று சொல்லும்படியா இவருடைய பிரேமபாவம். அயோத்தேயம் 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 இதி ஸ்மரன் உன்மத்தவத் நனர்த்தாசௌ ராமபக்த சிகாமணி சரயூ சலிலே ஸ்நாத்வா குர்வன் ஸ்ரீ ராமசிந்தனம் பிரதட்சிணம் சகாராபி சாகேதம் கீர்த்தயன் ஹரிம் தத்ரைவ நிவசன் பக்தः பகூனி ச தினானி சஹ ராமம் ஆராதயாமாசே நானாபாவ குதூகலः. அயோத்தி 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 அயோத்தின்னு மேனி சிலிர்த்து குதிச்சுண்டு அங்க உள்ள ஒவ்வொரு வீதியையும் அங்க பிரதட்சணம் பண்ணாராம். அயோத்தியில உள்ள ஒவ்வொரு வீதியும் அங்க பிரதட்சணம் பண்ணார். ராமபக்த சிகாமணி. சரையூ ஸ்நானம் என்ன, ராம தரிசனம் என்ன, அயோத்தியா பரிக்கிரமா என்ன. பல நாட்கள் அயோத்தியில தங்கி ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை ஆராதிச்சார் என்கிறது தாத்தாவுடைய விசேஷமான தீர்த்த யாத்திரை. கோபாலமேவ நிஜபக்த குதூகலாக்கியம் ஸ்ரீராமச்சந்திர வபுஷா அபிவிலோக்யே ஹிருஷ்டः ஸ்ரீயः பிரேமிகேந்திர சயிதः சததம் நனந்த கோபாலதேசிகமஹம் சரணம் பஜேதம். நாளை தினம் பார்க்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம.